வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு சிறப்பு பதிவு பார்த்தோம்னா, சூரியன், புதன், ராகு இந்த மூன்று கிரகங்களும், சூரியனாகப்பட்டவர் ஒளி கிரகம், புதனாகப்பட்டவர் மாத கிரகமாக பயிற்சி ஆகுவார், ராகு வருட கிரகம். இந்த மூன்று கிரகங்களும் ஒரே இடத்தில், அதாவது மீன ராசியில் மார்ச் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு மாத கால அளவிற்கு மூன்று கிரகங்களும் ஒரே இடத்தில் சேர்க்கை பெற்றிருக்கின்றன. இந்த மூன்று கிரகங்களும் சேர்க்கை பெறும்போது நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. மிதுன ராசியோட அதிபதி தான் புதன். அந்த புதனாகப்பட்டவர் மீன ராசியில் நீச்சம் பெறுகிறார். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அந்த நீச்சம் பெற்ற புதன் பகவான் சூரியன் ராகுவோடு சேர்ந்து இருக்கும்போது எந்த மாதிரியான பலன்களை இந்த ஒரு மாத காலகட்டம் இருக்க போகுதுன்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு அந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மூன்று கிரகங்களும், முக்கியமான மூணு கிரகங்கள், இந்த சூரியன், ராகு, இந்த இரண்டு கிரகங்களும் ஒன்றுக்கொன்று சேர்ந்து இருந்தால் இந்த இடத்துல சில விதமான பிரச்சனைகள் வரும். யாருக்கு வரும்? அந்த ராசி அன்பர்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய அலுவலகத்திலோ இல்லை தன்னுடைய தொழில் ஸ்தாபனத்திலோ தான் தலைமையேற்று அந்த தொழிலை செய்கிறாங்கன்னா அந்த இடத்துல இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில பிரச்சனைகளும், அடுத்து தந்தையார் மூலமாகவோ பிரச்சனைகளும் வரக்கூடிய ஒரு நேரமாகும். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி புதன். மிதுன ராசி அன்பர்கள் எப்போதுமே அறிவில் சிறந்தவர்களாக இருப்பாங்க. அதே சமயத்தில் அந்த அறிவு தனக்கு உண்டான ஒரு வேலை இடத்துலையோ தொழிலையோ பயன்படாமல் இருக்குதேன்னு எப்போதுமே தன்னைத்தானே ஒரு மனக்குழப்பத்திற்கு ஆளாகிறவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். அதே சமயத்தில் இந்த மிதுன ராசி அன்பர்கள் மாதிரி ஒரு சகோதரத்துவம் இருக்கக்கூடிய அன்பர்கள் வேற யாருமே கிடையாது. எல்லார்கிட்டையும் ஒரு நட்போடு ஒரு மகிழ்ச்சியோடு பழகக்கூடியவர்கள்னா இந்த மிதுன ராசி அன்பர்கள். அவ்வளவுக்கு அவ்வளவு தன்னை கூட பிறந்த சகோதர சகோதரிகளாகட்டும், இல்லைன்னா தன்னுடைய நண்பர்களாகட்டும், எல்லோருக்கிடமும் ஒரு பிணைப்போடு ஒரு பாசத்தோடு இருப்பவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட அந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய ராசி அதிபதி நீசம் அடைகிறார். இந்த காலகட்டத்தில், இந்த ஒரு மாத காலகட்டத்தில் தன்னுடைய ராசி அதிபதி நீச்சம் அடைகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் ராகுவோட சேர்ந்து நீச்சம் அடைகிறார். இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் தொழில் செய்கிறீங்கன்னா அந்த தொழிலில் சிறு சிறு வருமான இழப்புகள் ஏற்படக்கூடிய நேரமாகும். அந்த தொழிலில் நீங்கள் யாரையாவது நம்பி கடன் கொடுத்துருப்பீங்க. உங்கள் நண்பர்களுக்கு தான் அதிகமாக கடன் கொடுக்கக்கூடியவர்கள்னா இந்த மிதுன ராசி அன்பர்கள். ஏன்னா நண்பர்களை நம்பி தான் கிட்ட இருக்கிற வருமானம், தன்கிட்ட இருக்கிற அந்த ஒரு சொந்த செயல்களை கூட பரிமாறிக்கொள்பவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட அந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் உங்களுக்கு கொஞ்சம் வருமானம் தொழிலில் இருந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஓரளவுக்கு நம்ம எல்லா தொழிலையும் நம்மளால் செய்ய முடியுது அப்படின்னு இருக்கிற ஸ்டேஜில் நீங்கள் உங்கள் நண்பரை நம்பி ஏமாந்துருப்பீங்க. அந்த நண்பர்கிட்ட நீங்கள் ஒரு கடனாக ஒரு தொகையை கொடுத்துருப்பீங்க. அது திரும்ப வராத ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இந்த மாதம் வருமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு அந்த கடனாகப்பட்டது வரக்கூடிய வாய்ப்பாக இருக்காது இந்த காலகட்டம். அதே சமயத்தில் இந்த தொழிலில் செய்யக்கூடிய உங்களுடைய நிர்வாக திறமை, சில தொழில் செய்கிற அந்த மிதுன ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு நிர்வாக திறமையோடு செய்வீங்க. உங்களுக்கு ஈடு இணையாக யாருமே அந்த தொழிலை செய்ய முடியாது. அந்த அளவுக்கு நிர்வாக திறமையோடு செய்யக்கூடிய அந்த மிதுன ராசி அன்பர்கள் இப்போ ஒரு மாத காலகட்டமாக உங்களுக்கு அந்த நம்ம செய்கின்ற முடிவுகள் எல்லாமே சரியா, ஏன்னா எல்லாமே தப்பாக முடியுது. உங்களுடைய செயல்கள் எல்லாமே ஒரு தவறான ஒரு இடத்துல கொண்டு போய் முடிகிற மாதிரியே உங்களுக்கு ஒரு எண்ணங்கள் தோன்றுகிறது. இது எல்லாமே நடக்கக்கூடிய நேரம்தான் இந்த 30 நாட்கள். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம், அதாவது மார்ச் 13ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 14ஆம் தேதி வரை இந்த ஒரு மாத கால அளவிற்கு உங்களுடைய
நிர்வாக திறமையில் சில குறைபாடுகள், அடுத்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல நிறைய ஒரு தேவையில்லாத இழுக்குகள், அவமானங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. ஏற்கனவே எங்களுக்கு வேலையே இல்லாம நாங்க திண்டாடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வெளியூர்ல வேலை கிடைப்பதற்கு, நீங்க உள்ளூர்ல இருந்தீங்கன்னா, நீங்க படிச்ச இடத்துலயோ இல்லை நீங்க பிறந்த இடத்துலயோ இருந்தீங்கன்னா அதுல இருந்து கொஞ்சம் தொலைவில் கிடைப்பதற்கு, ஏன்னா உங்களுடைய 3ஆம் வீட்டு அதிபதி அந்த சூரியன் ராகுவோட சேர்ந்து இருக்கும் போது தொலைதூர இடங்களில் நீங்கள் பயணம் செய்தால் உங்களுடைய அந்த வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய அந்த வருமானம் உயரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இல்லை மேடம், எனக்கு நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், நான் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி நான் அங்கே போயிட்டு நான் வேலை செய்கிற இடத்திற்கு ஒரு 3 நாள் தங்க வேண்டிய சூழ்நிலையா இருக்கு, இதெல்லாம் எங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாத காலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய புதன் நீச்சம் பெறுவதனால ஒரு சிறு அலைக்களைப்புகள், அடுத்து ஒரு அலைச்சல்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத விரயங்கள் ஏற்படக்கூடிய, ஏன்னா 10ஆம் இடத்துல இந்த 3 கிரகங்களும், இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்துல 3 கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால அந்த தொழில் மூலமாகவும் வேலை வாய்ப்பு மூலமாகவும் சிறு விரயங்களும், அடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளும் வரக்கூடிய நேரமாக இருக்கும். இதற்காக இந்த காலகட்டத்தில் நீங்க முன்னெச்சரிக்கையோட எதையுமே நடக்கணும். என்னால் இதை செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா செய்யலாம். இல்லை நான் எதுவுமே செய்ய முடியாத இடத்துல போய் இந்த வேலையே செய்ய முடியாது, அப்படி இருந்தும் என்னுடைய ப்ராஜெக்ட் மேனேஜர் எனக்கு இதை கொடுத்துருக்குறாங்க, நான் அதை அக்செப்ட் பண்ணி வாங்கிக்கிட்டேன், இதை இந்த காலகட்டத்தில் என்ன செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவையில்லாத நீங்களா டிசிஷன் எடுத்து எந்த ஒரு முயற்சியும் எடுக்கக்கூடாது. ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி அந்த சூரியனாகப்பட்டவர் உங்களுடைய ராகுவோடு சேர்ந்து இருக்கிறார். எப்போதுமே ஒரு கிரகங்கள் ராகுவோட பிடியின் இருந்துருச்சுன்னா அந்த வேலையோ இல்லை அந்த பாவகமோ உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அந்த 10ஆம் இடத்துலயே உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே தோல்வியில போய் முடியறதுக்கு உண்டான நேரமாக தான் இருக்க போகுது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்துல இந்த மிதுன ராசி அன்பர்கள் வீடு வாங்குவதானாலும் சரி, ரொம்ப வருஷமா நீங்க வீடு வாங்குற முயற்சியில இருந்திருப்பீங்க. எனக்கு ஏன்னா 7.5 சனி அஷ்டம சனி முடிஞ்சு உங்களுக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சமா வருமானம் வரக்கூடிய நேரத்துல இந்த ஜனவரி மாதத்துல இருந்து மிதுன ராசி அன்பர்கள் நிறைய வருமானத்தை நீங்க சந்திச்சுட்டே இருந்திருப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணம், அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க லோன் போடலாம் அப்படின்னு ஏற்பாடு பண்ற இடத்துல அந்த லோன்ற ஒரு வார்த்தையில நீங்க மிக கவனமாக செயல்படக்கூடிய நேரம் தான் இந்த 1 மாத காலகட்டம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்றா, இந்த புதன்ற காரகத்துவம் பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்டேஷன், வீடு மனை பிரச்சனை, அடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் நிலம் வாங்குறது, இதுல எல்லாம் சிறு காரகத்துவம் தான் இந்த புதன். அந்த சிறு அந்த டாக்குமெண்டேஷன்ல சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கிறது. ஏன் அப்படி இருக்க போது, அவர் ராகுவோட சேர்ந்து இருக்கிறார், புதன் நீசமாக இருக்கிறார். புதன் நீசமாக இருக்கும்போது தேவையில்லாத அந்த டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம், தேவையில்லாத தகவல்கள் உங்களுக்கு போலியான தகவல்களாக வந்து சேருகின்ற நேரம். இதுதான் உண்மையா இருந்திருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனை உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நடக்க ஆரம்பிச்சிருக்கும். எப்போதுமே ஒரு கிரகங்கள் பெயர்ச்சி ஆகும் போது அதற்கு 1 மாதம் முன்னாடியே உங்களுக்கு சில பிரச்சனைகள் தோன்ற ஆரம்பிச்சுடும். நீங்க வீடு வாங்க போயிருப்பீங்க, ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதி புதன் இல்லையா, ஒரு வீடு வாங்க போயிருப்பீங்க, அவர் ஒரு இடம் காமிச்சிருப்பாரு, ஆனா அந்த இடத்திற்கு உண்டான போலியான டாக்குமெண்டேஷனை உங்களுக்கு காமிச்சிருப்பாரு. எல்லாமே நல்லா தான் இருக்கு, நீங்க பாருங்க இதை நம்பி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாரு. இதை நீங்க உங்களுக்கு தானாகவே தெரிய வரும் காலம். ஏன்னா உங்களுடைய தெய்வ நம்பிக்கையும் தெய்வ அருளும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கிறதுனால நீங்க எந்த அளவுக்கு பெருமாளை வழிபாடு பண்ணுனீங்களோ அந்த பெருமாளே உங்களுக்கு முன்னாடி நின்று இது தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்ற ஒரு அசரீரி மாதிரி சொல்லக்கூடிய காலகட்டம் தான் உங்களுக்கு இந்த தேவையில்லாத இந்த பிரச்சனைகள் வரக்கூடிய நேரம். அதனால இதுல நீங்க முன்னெச்சரிக்கையா இருந்திருக்கணும். இல்லை எல்லா டாக்குமெண்டேஷனும் கிளியரா இருக்கு, நாங்கள் லீகல் அட்வைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா லீகல் அட்வைஸ் வாங்கிக்கோங்க.
இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் விஷயங்களை எல்லாத்தையுமே நீங்கள் 1 மாத காலகட்டத்துக்கு நீங்கள் அதுக்கப்புறம் தள்ளி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். யாரையும் நம்பி ஏமாறக்கூடாது. யாரையாவது நம்பி நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது தோல்வியில் முடியக்கூடிய நேரமாக தான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சூரியன் புதன் ராகுக்குண்டான சேர்க்கையாகப்பட்டது கொடுக்க போகுது. அதனால இந்த மிதுன ராசி அன்பர்கள் இந்த 1 மாத காலகட்டத்துக்கு மிகுந்த எச்சரிக்கையுடனும் கவனமாகவும் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய நேரம். அந்த வெளிநாட்டு வாய்ப்புகளை நீங்கள் கவனமாக யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சிறந்த ஒரு தலைமை நிர்வாகத்தோடு நீங்கள் வேலை பார்க்கின்ற ஒரு வேலை கிடைக்கும். அடுத்து அரசியல் சம்பந்தமான ஒரு சில ஒத்துழைப்புகள் நீங்கள் எதற்கெல்லாம் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த கவர்மெண்ட் எக்ஸாமில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த மாதிரியான அரசாங்கம் மூலமாக வருகின்ற ஒத்துழைப்புகள். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தந்தை மூலமாக சில பாதிப்புகள் வருவதற்கும் ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்கும். அதனால மிகுந்த கவனமுடன் செயல்படுகின்ற நேரமாக தான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இதெல்லாம் நம்ம கோச்சார நிலவரப்படி இந்த பலன்களை கணித்து சொல்றோம். இது அவங்க ஜாதகத்துல பொருந்தும். ஐயோ புதன் சூரியன் புதன் ராகு மேடம் இதுவா சொல்றாங்களே, அப்போ எங்களுக்கு தேவையில்லாம பிரச்சனைகள் வரக்கூடிய நேரமாக இருக்குமா அப்படின்னு எல்லாருமே நீங்க நினைக்க கூடாது. உங்களுடைய ஜாதகத்தை நீங்க முழுவதுமா ஆய்வு செய்யணும். உங்களுடைய தசாபுத்தி தான் உங்களுக்கு 100% பலனை கொடுக்க போகுது. அதுல இந்த கோச்சார கிரகங்களும் 25% பலனை கண்டிப்பாக கொடுக்கும். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.